ஹாய். நம்மள தொடாமலும் மருந்து மாத்திரை எதுவும் போடாமல் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஒரு சிகிச்சை முறை இருக்குது. அதுக்கு பேர் தான் பிராணி ஹீலிங். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி நான் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். இப்போது பிராணி ஹீலிங்கிறது என்னன்னா, நம்மளோட பாடி மொத்தம் 3 பொருளால் ஆனது. ஒன்று சாலிட், லிக்விட், கேஸ். 4வதாக இன்னொரு பொருளாலையும் ஆனது. அது பேர் பயோபிளாஸ்மிக் அப்படின்ற பொருளால் ஆனது. இப்போது சாலிடுங்கிறது நம்மளோட சதை, நம்மளால் பார்க்க முடியும். லிக்விடுங்கிறது பிளட், அதுவும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் கேஸை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த பயோபிளாஸ்மிக்ங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் உணர முடியும், தொட முடியும். நம்ம உடம்பை சுற்றி இந்த பயோபிளாஸ்மிக்குங்கிற ஒரு பொருளை எனர்ஜியாக 4வதாக இருக்கும். அதை எனர்ஜி பாடியை க்ளீன் பண்ணுறது மூலயமா இந்த சிகிச்சையை செய்வாங்க. அப்போது நமக்கு உடம்புல இருக்க வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, நம்மளோட உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையை இதன் மூலமாக அதிகரிப்பாங்க. இப்போது அந்த எனர்ஜி பாடியில் இருக்க நோயுற்ற சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல சக்தியை அவங்க கொடுக்கும்போது நம்மளோட உடம்பு சீக்கிரமாக குணமாகியதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம கையில் ஒரு வெட்டுப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம மருந்து போடட்டினாலும் ஆறிடும். கொஞ்ச நாள் கழிச்சோன்னே ஆறிடும். இது எப்படி ஆறுது? எனக்காக நம்ம யோசிச்சுருக்கோமா? அது ஏன் ஆறுதுன்னா, நம்ம உடம்புல உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மை இருக்குது. அதனால தான் அது சீக்கிரமாக ஆறிடுது. இந்த தன்மையை அதிகரிக்கிறது தான் பிராணி ஹீலிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு வச்சு சுற்றி போடுவாங்க நமக்கு. இப்போ சுற்றி போட்டோன்னே நமக்கு நல்லா பெட்டராக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நமக்கு நல்லாயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்லா ஆகிடும் ஆக்சுவலி. அது ஏன்னா இந்த பாட்டிங்கெல்லாம் செய்கிறது என்னன்னா, இந்த எனர்ஜி பாடியை தான் க்ளீன் பண்ணி விடுறாங்க. அப்போது நமக்கு அதை நிறைய ரெமிடி கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பிராணி ஹீலிங்கில் ட்வின் ஹார்ட்டுன்னு ஒரு மெடிடேஷன் இருக்குது. அது ரொம்ப 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 நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய். நீங்கள் பிராணி ஹீலிங் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். பிராணி ஹீலிங் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இல்லை வேர்ல்டு பிராணி ஹீலிங் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். இன்னும் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா 2 days கிளாஸ் இருக்குது. இந்த 2 நாளில் நீங்கள் எப்படி உங்களை நீங்களே குணப்படுத்திக்கலாம், அடுத்தவங்களுக்கு நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்ற எல்லா விவரங்களும் அதில் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. 2 நாள் கிளாஸு தான். இதை எல்லா இடத்துலையும் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்க பிராணி ஹீலிங்கில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே கிளாஸ் எடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மெடிடேஷனும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கற்றுக்கோங்க. ரொம்ப லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.